Hi friends, பட்ஜெட் விலையில் ஒரு எஸ்யூவி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு காரை தான் பார்க்க போகிறோம். அதுதான் மாருதி சுசுகி எர்டிகா. இந்த மாருதி சுசுகி எர்டிகா காரை நம்ம வாங்கலாமா, அதோட நிறை என்ன, குறை என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட ஆன்ரோடு ப்ரைஸு இன்னைக்கு தேதியில் எவ்வளோ வருது சென்னையில், அது மட்டும் இல்லைங்க இந்த கார் வாங்கின உடனே எந்தெந்த அசசரிஸ்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு அவசியமானது, அவசியம் இல்லாது அது எங்கே ஃபிட் பண்ணணும், இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மாருதி சுசுகி எர்டிகாவை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாருதி சுசுகி எர்டிகாவை பற்றி நம்ம சொல்லணும்னா, அதாவது ஒரு பட்ஜெட் விலையில் கிடைக்கிற ஒரு எஸ்யூவின்னு சொல்லலாங்க. ஏன் இதை எஸ்யூவின்னு கன்சிடர் பண்ணுறோன்னா, அதாவது இந்த செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் இத்தனை பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரியும், லக்கேஜையும் நீங்கள் லோட் பண்ணிட்டு போகிற மாதிரியும், மைலேஜும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காராக இருக்கிறதுனால நம்ம இதை எஸ்யூவியாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த காரோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். இந்த காரோட பாசிட்டிவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் K12 பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஜின், உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஜின் அமைப்புகள் கொண்ட எர்டிகா கார் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டத்தில் இயங்குது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டத்தில் இயங்குறதுனால நீங்கள் வெளிதூர பயணத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏசியெல்லாம் நீங்கள் போடும்போது அதை வந்து அந்த ஏசிக்கு உண்டான பெட்ரோலில் எடுக்காமல் அந்த பவரை வந்து பேட்டரியில் எடுத்துக்குது. அதுதான் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜில் எந்த ட்ராபேக்கும் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த காரோட வடிவமைப்பு, அதாவது மாருதி சுசுகி எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூமியானா இல்லை எர்டிகாவான்னு தெரியாது, அந்த அளவுக்கு இந்த கார் வந்து பார்ப்பதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கலரை சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, அதனால தான் என்னவோ கால் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் அதிகமாக அந்த காரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும் இல்லாமல் சிஎன்ஜிலையும் இந்த கார் வரதுனால உங்களுக்கு சிஎன்ஜிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக சிஎன்ஜி கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெட்ரோலில் சுவிட்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது நீங்கள் நீண்ட தூர பயணத்துக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த காரோட முக்கியமான விஷயமே, இவ்வளோ விஷயங்கள் இந்த காரில் கொடுத்துருந்தாலும் பின்னாடி லக்கேஜ் வைக்கிறதுக்கும் போதுமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 சீட்டராக அந்த காரை பயன்படுத்துறீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் இருக்கையை நீங்கள் மடித்து போட்டுட்டீங்கன்னா அதுலேயும் நீங்கள் லக்கேஜுகளை எடுத்துகிட்டு பயன்படுத்தலாம். முக்கியமான ப்ளஸ்ஸே இந்த காரில் ஆன்ரோட் ப்ரைஸ் தாங்க. இந்த கார் சென்னையில் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு 12 லட்சத்துக்கு இன்றைக்கி நார்மலான ஒரு கார் வாங்கிட்டு இருக்கவங்க, அதாவது ஒரு ஃபேமிலியோட ஒரு 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகணும், அட்லீஸ்ட் ஒரு 6 பேராச்சும் கம்ஃபர்டபுளாக போகணுன்றவங்களுக்கு இந்த காரை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட தூர பயணத்துக்கு எந்த உடல் அலுப்பும் தெரியாது. அந்தளவுக்கு இதோட சஸ்பென்ஷன் ஆகட்டும் சரி, இதோட சீட்டோட அமைப்பாகட்டும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. பார்ப்பதுக்கு இந்த கார் டீசெண்டாகவே இருக்குங்க. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த எர்டிகா காரோட நிறைகள் மட்டும் பார்த்தா போதாதுல்ல, குறைகளையும் பார்த்தாகணும்ல. ஸோ இந்த காரோட நெகட்டிவ்ல நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு இந்த காரோட பில்டு குவாலிட்டி தான். அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸா ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அரினா ப்ராடக்ட்டு பில்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க உதிரி பாகங்களோட அதாவது பில்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு அதில் பயன்படுத்தியிருக்க உதிரி பாகங்கள் எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் டைப்பில் தான் இருக்கும். செகண்ட் இந்த காரோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பவர் லேக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 2500 ஆர்பிஎம்மில் ஒரு 100ல் போயிட்டுருக்கீங்கன்னா சடனாக உங்களுக்கு ஒரு பேரிகார்டு வருது, நீங்கள் ஒரு ஓவர்டேக் எடுக்கணும், அந்த மாதிரினா உங்களுக்கு அதிலே ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கார் வந்து உந்துதல் திறன் அதிகமாக இருக்காது. நீங்கள் லோ கியர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அப் கியர் பண்ணிட்டு ஓட்ட முடியும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பவர் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் டிஸ்பிளேவை நீங்கள் நம்பவே முடியாது. அதாவது டிஸ்பிளேயில் கொடுக்குற மைலேஜ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற மைலேஜ் நல்லாவே எடுத்துகிட்டு இருப்பீங்க, பட் ஆனால் டிஸ்பிளேயில் காட்டுறது பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஏ பில்லரோட தடிமன் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கட் பண்ணும் போதோ, நீங்கள் ஒரு வளைவு நெளிவான சாலையில் போகும்போதோ உங்களுக்கு எதிரில் வர பிளைண்ட் ஸ்பாட் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த காரோட நெகட்டிவ் சைடு. நெக்ஸ்ட் இந்த காரோட அசசரிஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். புதுசாக நீங்கள் ஒரு எர்டிகா காரை பை பண்ணுறீங்கன்னா அந்த காருக்கு அசசரிஸ் போடலான்னு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அசசரிஸில் ஷோரூமில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களே போட மாட்டாங்க, அவங்கக்கிட்ட ஒரு ஆள் இருப்பாங்க, ஜென்யூன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஜென்யூன் அசசரிஸ்லாம் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி அசசரிஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஹெட்லைட்டு, ஃபாக் லேம்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா லைட்டு, அதாவது ஹாலோஜன் லைட்டே நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்இடி நிறைய பேர் போடுறீங்க, அதில் வெளிச்சமும் கிடையாது, எதிரில் வரவங்களுக்கு தான் அது நிறைய வெளிச்சம் கொடுத்து பிரச்சனைக்கு ஆளாக்குது. எல்இடி தான் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்இடியிலே கொஞ்சம் வெளிச்சங்கள் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்இடி நீங்கள் தேர்வு செய்யலாம். என்னை பொறுத்தவரைக்கும்
ஹாலோஜனே நல்லா கொஞ்சம் பவர் கூட எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாக் லேம்ப்பு இது எல்லாமே வந்து நீங்கள் ஷோரூமில் போட தேவையில்ல. ஏன்னா ஷோரூமில் போடும்போது அவங்க குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட லைட்டுகளை தான் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஹைவேஸில் கண்டிப்பாக விசிபிலிட்டி கம்மியாக தான் ஆகும். அதாவது காரில் வர லைட்டுகளே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமே தெரியாது. ஸோ நீங்கள் அந்த காருக்கு வாங்கினவுடனே மாற்ற வேண்டியது ஃபாக் லேம்ப்பு, அடுத்து ஹெட்லைட். இது ரெண்டுமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பிராண்டை பார்த்து அந்த ஹெட்லைட்டும் ஃபாக் லேம்பும் மாற்றிக்கோங்க. அது கூடவே நீங்கள் சிஸ்டத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ டைமண்ட் கட்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான சிஸ்டம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றிக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் வந்து அலாய் வீல் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் ஓட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீல் அலைன்மெண்ட்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட நல்ல ஒரு பணங்கள் சேரும் போது அந்த அலாய் வீலை நீங்கள் மாற்றிக்கிடலாம். இது தாங்க நீங்கள் மேக்ஸிமமாக அந்த காருக்கு தேவையான பொருட்களை ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது. அதாவது ஷோரூம்லேயே நீங்கள் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு பில்ஸ் அதிகமாக இருக்கும். ஷோரூம் விட்டு கார் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வெளிச்சங்கள் குறைவாக இருக்கும். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்துலேயும் உங்களுக்கு பெரிய ஆப்ஷன்லாம் இருக்காது. யூடியூப்லாம் ஒர்க் ஆகாது. அவங்க யார்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் யூடியூபுக்கு, அதாவது அவங்க ஒரு பென்ட்ரைவில் வச்சுட்டு நிறைய டேட்டாஸை அதில் ஏற்றுவாங்க, சாஃப்ட்வேர் அப்டேஷன் கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு யூடியூபே ஒர்க் ஆகும். இதே நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமும் பெருசாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் யூடியூப் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த காருக்கு தேவைப்படுற அசசரிஸ். ஸோ இப்போ இந்த எர்டிகா காரை யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு கார் வாங்க போகிறீங்க, அதுவும் ஒரு 7 பேர் பயணம் பண்ணணும், இல்லை ஒரு 5 பேர் பயணம் பண்ணணும், நிறைய லக்கேஜை வச்சுட்டு அடிக்கடி லாங் ட்ராவல் போகன்றவங்களுக்கு இந்த கார் சிறந்த காராகவே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு மிட்ரேஞ்சான ஒரு செடானோ ஒரு ஹேட்ச்பேக் காரை இன்றைக்கி 12 லட்ச ரூபாய் சாலிடாக வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படி கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி கார் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு சௌகரியமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நண்பர்களே சொல்கிறேன், இது என்ன தான் எம்பிவியாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கேற்ற எல்லோருண்டே எஸ்யூவினே கருதப்படுது. ஸோ நீங்கள் எர்டிகா காரை பயன்படுத்திட்டு வந்தாலும் சரி, இல்லை வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, உங்களோட கேள்விகள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், கமெண்ட்டில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்தாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.